ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் பழைய தோசையை வச்சு சூப்பராக சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி பரோட்டா செய்ய போகிறேன். நீங்கள் சப்பாத்தியும் கூட செய்யலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நான் வந்து தோசையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். தோசை வந்து பார்த்திங்கன்னா நான் தாளித்து தோசை செஞ்சுருந்தேன். கல் தோசையில் நம்ம தாளித்து தோசை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தோசையெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆன அப்புறமா தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக சேர்த்து நம்ம அரைக்க ட்ரை பண்ணலாம். அப்போ தான் வந்து நமக்கு கோதுமை மாவு சேர்க்கும் போது அந்த அளவு வந்து கம்மியாக சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து கம்மியாக தண்ணி வந்து சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்ச அப்புறமா இந்த மாதிரி பேஸ்ட்டு இப்போ இதில் கோதுமை மாவு இங்கே 1 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் பாதி மாவு தான் இங்கே சேர்க்க போகிறேன். பாதி மாவு சேர்த்துட்டு மீதி மாவு நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாதி மாவில் இப்படி சேர்த்த அப்புறமா மூடிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஒரு 4 தடவை பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா இப்படி நல்லா வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால மீதி இருக்கிற கோதுமை மாவையும் இங்கே சேர்த்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 5லேருந்து 6 தோசை வரைக்கும் எடுத்திருந்தேன். அதனால் எனக்கு வந்து அதிகமாக வந்து மாவு இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு 1 கப்பு ஃபுல்லாக மாவு நான் வந்து சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் வந்து ஒரு 2-3 தோசை வந்து செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை கப் அளவுக்கு மாவு சரியாக போயிடும். இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து கையில் நமக்கு நல்லா ஒட்டிட்டு வரும். ஏன்னா இது பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கையில் வந்து மாவுக்கு வந்து டோ வந்து ஷேப் கொடுத்த அப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மறுபடியும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கையில் இருக்க மாவெல்லாம் அதில் வந்து ஒட்டிக்கும். அதே போல் நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தேய்ச்சி இதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து கடுகெண்ணெய். எண்ணெய் கலர் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து கடுகெண்ணெய். நார்த் சைடில் மோஸ்ட்லி நிறைய கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான். அது வந்து கோல்டு டைமுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கோல்டு அதிகமாக பிடிக்காது குழந்தைங்களுக்கு. அதனால் நான் வந்து மோஸ்ட்லி கடுகெண்ணெய் வந்து சமையல்லையும் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தோசை சப்பாத்திலாம் செய்யும்போதும் பரோட்டாலாம் செய்யும்போது யூஸ் பண்ணுவேன். இப்போ கையில் மாவு நல்லா தடவிட்டு இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்த அப்புறமா எண்ணெய் தடவி சின்ன சின்னதாக உருண்டையை வந்து நம்ம இப்படி உருட்டி நல்லா வந்து இந்த மாதிரி தவா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற இந்த கட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த கட்டையில் வந்து ஃபஸ்ட்டு கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இப்படி நீங்கள் கையிலேயே வந்து ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கூட இது வந்துடும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொட்டி கட்டையை வச்சு இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். மெதுவாக தேய்க்கணும், ரொம்ப கனமாக தேய்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி வந்து நான் லைட்டாக இப்படி வந்து மெதுவாக தேய்க்கிறேன். மாவு சேர்த்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கணும். இதோட சைட்லலாம் ஷேப் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் கையில் நல்லா வந்து இப்போ உருண்டையை வந்து நல்லா 2 கையில் உருட்டிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் வந்து நமக்கு லைட்டில் கொஞ்சம் சைடாக கொரகொரப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம தோசை வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து அரைப்பட்டிருக்காது. அது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக வரும். இதுவே நீங்கள் கொஞ்சம் மாவு வந்து அதிகமாக சேர்க்க போகிறீங்க, கோதுமை மாவுனா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கையில் வந்து இந்த மாவு எடுத்து நிறைய 2-3 வந்து நான் அப்படியே கையில் தட்டியே செஞ்சேன். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால கையில் தட்ட முடிஞ்சது. இப்போ மாவு வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி மாவு அடியிலையும் மாவு போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா வந்து இந்த மாதிரி கட்டையில் மெதுவாக தேய்க்கணும். நான் நல்லா பெரிய உருண்டையாகவே எடுத்து இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். இந்த கட்டை வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து சப்பாத்தி செய்யும்போது பசங்க வந்து எப்போவுமே சப்பாத்தி செஞ்சு முடித்த உடனே அவங்களுக்கு 2 உருண்டை வச்சுப்பாங்க. நாங்கள் தான் தேய்ப்போம்னு சொல்லி அவங்க தேய்ச்சி பழக்கம் தினமும் வந்து தேய்ப்பாங்க. எப்போல்லாம் சப்பாத்தி செய்யுமோ அப்போல்லாம். அதனால் வந்து அந்த கட்டையில் வந்து லைட்டாக ஒட்டியிருக்கு. சரி ஓகே, தினமும் செய்கிறதுனால எப்போல்லாம் விரத நாட்களில் இந்த சீம் வந்து யூஸ் பண்ண முடியாது, அப்போ வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போ நேற்று வாஷ் பண்ணியிருக்கணும். சரி இப்போ வந்து வாஷ் பண்ணால் ஈரமாக இருக்கும் இல்லையா, அதனால் வாஷ் பண்ணலை. பசங்களுக்கு வந்து நான் எப்போவுமே அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க சப்பாத்தி செய்யும்போது. நானும் தேய்க்கிறேன்னு சொல்லி அடிக்கடி வந்து தேய்ப்பாங்க தினமும். இன்றைக்கும் அதே போல் தான் உட்காந்துருக்காங்க. 2 உருண்டை வச்சுட்டு அதை வந்து திரட்டணும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு முடிச்சிருவேன். நான் போயிட்டு சுடும்போது சப்பாத்தியை அவங்க வந்து மீதி இருக்கிற அந்த 2 உருண்டையாக தேய்ச்சிருவாங்க. அப்படி தேய்ச்சே வந்து எங்கள் பெரிய பையன் வந்து நல்லா வந்து சப்பாத்தி பரோட்டாலாம் நல்லா சூப்பராக உருட்டிடுவான். ஒரு சில டைமில் அவனே வந்து தேய்ச்சே வச்சுருவான். நான் வந்து செஞ்சுப்பேன். சின்ன பையனுக்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் தெரியல. குட்டி குட்டியாக வந்து ரெடி பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் ஒரேடியாக ஒரு 10-15 போல் பண்ணிவிடுவான். தவாவில் ஒரே தடவை போட்டோம்னா எல்லாம் ஃபுல்லாயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்.
அந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து கொஞ்சம் அவங்களே பண்ணதுனால இது நான் செஞ்சது நான் சாப்பிட்றேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் சாப்பிடவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நானும் சரி ஓகே இது எல்லா டைம்லேயும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களே பண்ண சொல்லுவேன். இப்போ இதை நல்லா வந்து மெல்லிசாக திரட்டின அப்புறமா இந்த மாதிரி அடுப்பு மேலே தவா வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். தவா நல்லா சூடான அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே திரட்டி வச்சுருக்க இந்த மாவை போட்டு ஜஸ்ட்டு ஒரு சைடு வந்து நம்ம எப்போவும் சப்பாத்தி பரோட்டா எப்படி செய்வோமோ அதே சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பபுள்ஸ்லாம் வந்த அப்புறமா நம்ம திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வந்து நமக்கு அந்த பபுள்ஸ் குட்டி குட்டியாக வந்த அப்புறமா தான் பரோட்டாவில் வந்து நம்ம எண்ணெய் தேய்க்கணும். இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால இதை நம்ம மடித்து தேய்க்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் கனமாக வந்து தேய்ச்சதுனால பரோட்டாவை நான் மடித்து தேய்க்கல. ஆனால் எண்ணெய் போட்டு பரோட்டா போல் தான் செய்வேன். பாருங்கள் இது சின்ன சின்ன பபுள்ஸ் வரும். அதோட இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக பபுள்ஸ் நம்ம எப்படி சப்பாத்தி செய்யும்போது மேலே வந்து அப்படியே எழும்பி வருமோ அதே போல் வரும். காலையில் இந்த மாதிரி மீதியானால் நம்ம ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஒரு சில டைமில் மோஸ்ட்லி வந்து நம்ம தோசைனாலே விரும்பி நிறைய பேர் சாப்பிட்ருவோம். ஒரு சில டைமில் யாராச்சும் சாப்பிடல மீதி ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளாலும் வயிறு ஃபுல்லாக இருக்கும். நம்ம சரி சாப்பிட முடியாதுன்ற கண்டிஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு 2 சைடு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ்லாம் வந்த அப்புறமா நான் வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து நான் எண்ணெய் ஊற்றலை. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். ப்ளஸ் அந்த எண்ணெயோடு சேர்ந்து வரும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வந்து வெந்துருச்சு. இது வந்து வெறும் ரொட்டியாக வந்து நம்ம செய்யணும், அதாவது எண்ணெய் போடாமல் சப்பாத்தியாக செய்யணும் அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டோம்னா இது வரும். அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே சப்பாத்தி வச்சு அந்த ஸ்டாண்டில் செய்கிற மாதிரி சொல்லி காமிச்சிருப்பேன். அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைனா நீங்கள் நேரடியாக இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா ஒரு காட்டன் துணி ஏதாவது வச்சு அதுக்கு மேலே வந்து அழுத்தி விட்டோம்னா அது நல்லா உப்பி பெருசாக வந்து எழும்பி வரும். அந்த மாதிரியும் செய்யலாம். நான் வந்து பரோட்டா செய்கிறதுனால நிறைய எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி செய்கிறேன். எல்லா பக்கமும் எண்ணெய் வந்து படுற மாதிரி. கடுகெண்ணெய் வந்து ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கும் அது. அதனால் வந்து நான் கொஞ்சமாக வந்து சேர்த்தாலுமே நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். கடுகெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட கேஸ்டர் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதே போல் ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும். குழம்பெல்லாம் செய்யணும்னு சொல்லி கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிட்டு வெங்காயம் போட்டோம்னா கண்ணெல்லாம் எரிச்சலாகிடும். அவ்வளோ வந்து அந்த காட்டு வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். கடுகெண்ணெய் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர்னு சொல்லலாம். அதோடு வந்து நம்ம வெங்காயம்லாம் போட்டோம்னா அப்படியே பொங்கி அப்படியே நொறையாக வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை சமைக்கிறது. ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி கடுகெண்ணெய் தான் சமைப்பாங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதனால் நானும் வந்து இப்போ குளிர்காலம் வந்து ஒடிஷாவில் பயங்கரமாக குளிர் இருக்கும். ஈவினிங் 5 மணிக்கே பொழுது போயிடும். வெயில் காலத்துலலாம் 7 மணி வரைக்கும் வெயிலாக இருக்கும். இப்போ வந்து குளிர்காலம்னால 5 மணிக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இருட்டாயிடும். குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி இந்த மாதிரி கடுகெண்ணெய் யூஸ் பண்ணி சமைப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே போல் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.